விசேஷத்துக்கு போட்டு போடுங்க. எப்பவுமே விசேஷத்துக்கு போடணும். அப்புறம் யாருக்கு போடுவீங்க? நான் 2:30 தான் போடுவேன். தாத்தா தலைவர் விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுங்க. நான் பக்கா ஏடிஎம்கே பாப்பா, நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன். இறுதியில் தாத்தாவின் மனதை மாற்றிய தளபதியின் செல்ல குட்டிகள். தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத இளைஞர்களுக்கு கூட அரசியலில் மிகப்பெரிய ஆர்வத்தை கொண்டு வந்ததே தலைவர் விஜய் தான். இன்னும் ஒரு சில நாட்களே தேர்தலுக்கு உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. ஆனால் புதிய கட்சியாக களமிறங்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகம் பழைய கட்சிகளை விட மிகவும் எழுச்சியுடன் கழக வேலைகளை செய்து வருகின்றன. இதனால் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ஆடிப்போய்தான் இருக்கிறது. மக்கள் ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகவும் வலுவாகவே உள்ளது. ஒரு கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டுமே வேலை செய்வதை பார்த்திருப்போம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை கழக வேலைகளை செய்து வருகின்றனர். இது எல்லாம் நம் வெற்றி தலைவர் விஜய்க்காக மட்டுமே. இந்நிலையில் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட சென்ற இடத்தில் சிறுமிகள் அங்கு பெட்ரோல் போட்டு கொண்டிருந்த ஊழியரான ஒரு தாத்தாவிடம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க என கேட்டனர். உடனே அந்த தாத்தா நான் விசிலுக்கு ஓட்டு போட மாட்டேன் என கூறியதும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க என சிறுமிகள் கேட்க ஏடிஎம்கே என்று சொல்கிறார் தாத்தா. உடனே நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. இதுதான் தளபதி விஜய் அவர்கள் தனது சினிமா துறையில் சேர்த்த மிகப்பெரிய சொத்து.